வணக்கம். நாம இன்னைக்கு பகவத்கீதையிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா 7வது அத்தியாயத்துல ஸ்லோகங்கள் 27லிருந்து 30 வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு இந்த மாயைன்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே, அதை தாண்டி எப்படி ஒரு நிறைவான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்றதுன்னு கொஞ்சம் அலசலாம். நம்ம வாழ்க்கை சில சமயம் ஏன் இவ்வளோ ஒரு போராட்டமா இருக்கு? ஒருவேளை நாம இறைவனோட தான் இந்த வாழ்க்கையில இருக்கிறோம், நடக்கிறது எல்லாமே அவரோட செயல் அப்படிங்கிறத முழுசா உணராதது ஒரு காரணமா இருக்குமோ? நம்ம மனசுல இருக்கிற சில தடைகள், முக்கியமா அந்த விருப்பு வெறுப்பு, அந்த ஒரு டுவாலிட்டி இருக்கு இல்லையா, அது நம்மளை இதை புரிஞ்சுக்க விடாம பண்ணுது போல. இந்த அலசல்ல இந்த மாயை எப்படி வேலை செய்யுது, அதை கீதை எப்படி கடக்கச் சொல்லுதுன்னு பார்க்கறது தான் நம்ம நோக்கம். இது ஒரு மாதிரி மனத்திரைன்னு சொல்லாமா, எது நிஜம் எது வெறும் தோற்றம்னு பார்க்க விடாம தடுக்கிற ஒண்ணு. சரி, முதல்ல ஸ்லோகம் 7.27 என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இதுல பிறக்கும் போதே எல்லா உயிர்களும் ஒருவித மயக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. துவந்துவ மோகம், அதாவது ஆசை வெறுப்புனால வர்ற ஒரு மயக்கம். இது ஏன் இவ்வளோ அடிப்படையா இருக்கு? ஆமா, இது ரொம்ப ரொம்ப அடிப்படை. இந்த துவந்துவ மோகம், நீங்க சொன்ன மாதிரி விருப்பம் வெறுப்புங்கிற அந்த இரட்டை மயக்கம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்னே சொல்லலாம். இதனாலதான் பாருங்க, இந்த உலகமே நமக்கு ஒன்னு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி தெரியுது, இல்லனா துக்கத்தை கொடுக்கற மாதிரி தெரியுது, மாறி மாறி தோண்டுது. ஆனா ஞானிகள் அவங்க இதையே இறைவனோட ஒரு லீலையா, ஒரு விளையாட்டா பாக்குறாங்க. நம்ம மனசோட இந்த சார்பு நிலைகள், விருப்பு வெறுப்புகள் தான் நம்மளோட போராட்டத்துக்கு முக்கிய காரணம். அதனாலதான் எல்லாத்திலயும் அந்த இறைவனோட கரம் இருக்குங்கிறத நம்மால பார்க்க முடியல. ஓ, அப்படியா? அப்போ நம்ம மனசோட சார்பு தான் பிரச்சனையை தவிர உலகம் இல்லையா? இது ஒரு பெரிய பார்வை மாற்ற மாதிரி தெரியுதே. சரி, அப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட இயல்புன்னு சொல்லப்படுற மயக்கத்திலிருந்து எப்படி வெளியே வருது? கீதா இதுக்கு வழி சொல்லுதா? ஸ்லோகம் 7.28 சொல்லுது இதை பத்தி. நிச்சயமா வழி சொல்லுது. ஸ்லோகம் 7.28 ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது என்ன சொல்லுதுன்னா, யாரு புண்ணியமான செயல்களை செஞ்சு பாவச் செயல்களை முழுசா விட்டுட்டாங்களோ அவங்க இந்த துவந்துவ மோகம்ங்கிற இரட்டை மயக்கத்திலேருந்து விடுபடுவாங்கன்னு சொல்லுது. அப்படி விடுபட்டவங்க தான் ரொம்ப உறுதியா திருடவ்ரதான்னு சொல்லுவாங்க. அதாவது உறுதியான பக்தியோட வைராக்கியத்தோட இறைவனை நாடுவாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சும்மா ஞானம் வரட்டும்னு இல்லாம தர்மத்தின்படி வாழ்றது. அதாவது எது சரியோ அது செய்யறது, எது தப்போ அதை தவிர்க்கிறது. இதுதான் முதப்படி மனச தூய்மை பண்றதுக்கு. இதுதான் அந்த மாயையை விளக்குறதுக்கான ஒரு நேரடியான செயல்முறை வழி. அப்போ தர்மப்படி நடக்கிறதுங்கிறது வெறும் புண்ணியம் சேர்க்கறதுக்காக மட்டும் இல்ல, அது மனசையே சரி பண்ற ஒரு கருவியா இருக்கு, அப்படிதானே? நீங்க சொல்றத பார்த்தா இந்த மாதிரி செய்யும்போது நம்ம விருப்பு வெறுப்புகளோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது நமக்கு அந்த விவேகம், அதாவது எது சரி எது தப்புன்னு பகுத்தறியும் திறனு அதை கொடுக்குமா? மிகச்சரியா சொன்னீங்க. கரெக்ட். தர்ம வழியில போகும்போது மனசுல இருக்கிற அந்த அழுக்கு, விருப்பு வெறுப்புங்கிற அந்த அழுக்கு குறையுது. அப்போதான் எது சரி எது தப்பு, எது நிஜம் எது மாயைன்னு பிரிச்சு பார்க்குற அந்த தெளிவு, அந்த விவேகம் நமக்கு கிடைக்கும். இந்த தெளிவு தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த அடுத்த கட்டம் என்ன? சரி, இந்த பகுத்தறியும் திறன் கிடைக்குது, அப்புறம் பயணம் எங்க போகுது? ஸ்லோகம் 7.29 இதை பத்தி பேசுதா? ஆமா, ஸ்லோகம் 7.29 அதான் சொல்லுது. இப்படி மனசுல தெளிவு பெற்று இறைவனையே சரணடைஞ்சி, எதுக்கு? ஜரா, முதுமை, மரணம் இதுலேருந்து விடுபடணும்னு முயற்சி செய்யறவங்க, அவங்க அந்த பிரம்மம்னா என்னன்னு முழுசா புரிஞ்சுப்பாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மூல ஆதாரம் என்னன்னு, அப்புறம் அத்தியாத்மம், தன்னோட உண்மையான ஆன்ம ஸ்வரூபம் என்னன்னு, கர்மம் ச அகிலம், அதாவது செயல்கள், அதோட விளைவுகள், அதோட முழு தத்துவத்தையும் அறிஞ்சுப்பாங்க. இதுதான் உண்மையான அறிவை நோக்கிய ஒரு பயணம். ஓஹோ, அப்போ இந்த முதுமை மரணங்கிற பயம், இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி இறைவனை சரணடைஞ்சு இந்த பிரம்மம் ஆத்மா கர்மம் பத்தின முழு அறிவை பெற முயற்சி செய்யறது தானா? இதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஆனந்தமான வாழ்க்கையோட தொடக்கமா? நிச்சயமா அதுதான். இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம், அந்த தாகம் தீவிரமாகும்போது இறைவனே சரியான வழியா காட்டுவார். இந்த முழுமையான அறிவு, பிரம்மம் ஆன்மா கர்மம் பத்தின புரிதல் வரும்போதுதான் அந்த பயமெல்லாம் போய் உண்மையான ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஆரம்பிக்குது. கடைசியா ஸ்லோகம் 7.30 இதை இன்னும் அழகா உறுதிப்படுத்துது. இறைவனை இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருளாகவும் அதிபூதம்
எல்லா தேவர்களுக்கும் ஆதாரமாகவும் அதி தெய்வம், எல்லா யாகங்களுக்கும் அவரே நாயகனாகவும் அதி யக்ஞம் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மரணத் தருவாயில கூட அந்த இறை உணர்வோட இருப்பாங்க. இதுதான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், முழுமையான புரிதல். சரி, அப்போ சுருக்கமா பார்த்தா நம்மளோட விருப்பு வெறுப்புகள் தான் அந்த மாயைன்னு சொல்ற திரைய உருவாக்குது, நம்ம பார்வைய மறைக்குது. தர்ம வழியில நடக்கிறது அந்த திரைய கொஞ்சம் கொஞ்சமா விலக்க உதவுது. இது கடைசியில இறைவனை பற்றிய ஒரு முழுமையான அறிவுக்கு இட்டுச் செல்லுது. ஆமா, இறுதியா பார்த்தா அந்த இறைவன அப்படி முழுமையா தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விடுதலைக்கும், நீங்க சொன்ன மாதிரி அந்த நிலையான ஆனந்தமான வாழ்க்கைக்கும் வழி. இப்போ கேக்குற உங்களுக்காக முக்கியமா நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா அது இதுதான். இந்த ஸ்லோகங்கள் சொல்ற மாதிரி மாயைனா என்ன, அது எப்படி நம்ம விருப்பு வெறுப்புகள்ல இருந்து உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கிறது. இதுதான் அந்த ஆனந்தமான வாழ்க்கையை நோக்கிய பயணத்தோட முதல் படி, ரொம்ப முக்கியமான படி. நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட எந்த விருப்பு வெறுப்புகள் இப்போ உங்க உலகத்தை பாக்குற விதத்தை ஒருவேளை உங்களுக்கே தெரியாம பாதிச்சுக்கிட்டு இருக்கலாம். எது நீங்க அடைய நினைக்கிற அந்த ஆனந்தமான வாழ்க்கைக்கு ஒரு சின்ன தடையா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.